அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜை அறையில் மறந்தும் இந்த 10 தவறுகளை செய்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இப்பவுமே நாம பூஜை செய்யும் போது என்னென்ன தவறுகளை நாம செய்யக்கூடாது அப்படிங்கிறத பத்தி நிறைய சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. அதை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நாம பூஜை செய்யும் போது நம்ம ஒரு மாதிரி செய்வோம். அதெல்லாம் சரியாக நாம செய்கிறோமா, இதை இப்படித்தான் செய்யணுமா அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். எனக்கு தெரிஞ்சதை நான் இந்த பதிவுல உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு தெரிந்த விஷயங்களையும் கீழே என்னோட கமெண்ட்ஸ்ல பகிர்ந்துக்கோங்க. சரிங்க, இப்போ என்னென்ன நாம பூஜை செய்யும் போது சில தவறுகளை நாம செய்வோம். அது தவறு அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியாம இருக்கும். இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமே நம்மளுக்கு தெரியாம கூட நாம அதை செஞ்சிட்டு இருப்போம். அதை செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இமிடியேட்டா அதை திருத்திக்கோங்க. சரி, முதல்ல நம்ம பூஜை அறையில வழிபாடு செய்யும் போது திருநீர் வைப்போம். எல்லாருமே நம்ம திருநீர் வைப்போம். ஆனா அந்த திருநீரை தண்ணீர்ல குழைச்சி நம்ம வைக்க கூடாது. அந்த திருநீரை அப்படியே எடுத்துட்டு வந்து நம்ம அப்படியே வச்சுக்கணும். அதை கண்ணாடியை பார்த்து கூட திருநீர் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க பாட்டியெல்லாம் நான் ஸ்கூலுக்கு போறப்போ திருநீர் எடுத்து சும்மா சின்னதா அழகா வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்ணாடியை பார்த்து வைப்பேன். இப்போ எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, நீ கண்ணாடியை பார்த்தாலும் திருநீர் வைக்கக்கூடாது, சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு நீ திருநீரை வையி, அதுக்கப்புறம் நீ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த திருநீர் அப்படிங்கிறத கண்ணாடியை பார்த்தும் வைக்கக்கூடாது, தண்ணீரில் குழைச்சும் வைக்கக்கூடாது. இந்த தண்ணீரில் குழைச்சி யார் வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீட்சை பெற்றவங்க மட்டும்தான் தண்ணீரில் குழைச்சி அந்த திருநீரை வைப்பாங்க. நாம தண்ணீரில் குழைச்சி திருநீரை வைக்கக்கூடாது, கண்ணாடி பார்த்தும் திருநீர் வைக்கக்கூடாது. சரி, இரண்டாவது, நம்ம நெய்வேத்தியம் வைக்கிறதுல நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்கும். புழுங்கல் அரிசியில செஞ்சு நாம நெய்வேத்தியம் வைக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் நம்ம வைக்கிறோம். ஆனா நாம ஒரு சிறப்பான வழிபாடுகள் செய்கிறோம், அதற்கு நம்மளுக்கு கை மேல பலன் கிடைக்கணும் அப்படின்னா பச்சை அரிசியில செய்யக்கூடிய பொருட்களை, உணவுகளை நீங்க நெய்வேத்தியமாக வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனாலதான் எல்லா தெய்வங்களுக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கலை படைப்பாங்க. ஏன்னா அது பச்சை அரிசியினால் செய்யக்கூடியது, அது ஒரு இனிப்பு வகையும் கூட, எல்லாம் கலந்ததாக இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த சர்க்கரை பொங்கல் அனைத்து தெய்வங்களுக்கும் நெய்வேத்தியமாக வைக்கப்படுகிறது. மூன்றாவது, நாம பூஜை வழிபாடுகள் செய்யும் பொழுது வெத்தலைப்பாக்கு வைப்போம். இதை எந்த எண்ணிக்கையில தான் வைக்கணும் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இல்ல தெரிஞ்சா கூட அது உண்மைதானா, அப்படித்தான் வைக்கணுமா அப்படின்னு நிறைய சந்தேகம் இருக்குது. இந்த வெத்தலைப்பாக்க ரெட்டப்படை எண்ணிக்கையில தான் நாம வைக்கணும். அதே மாதிரி நீங்க வச்ச வெத்தலைப்பாக்க பூஜைகள் வழிபாடுகள் முடிந்த பின்பு அந்த வெத்தலைப்பாக்கை எடுத்து ஒன்று நீங்க போட்டுக்கணும். அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல யாராவது வெத்தலைப்பாக்கு போடுறவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட கொடுத்துருங்க. ஏன்னா இந்த வெற்றிலையை காய வைக்க கூடாது, அதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதை யாராவது ஒன்று நீங்க பயன்படுத்துங்க, இல்லைன்னா பயன்படுத்துறவங்க கிட்ட கண்டிப்பா அதை கொடுத்துடுங்க. அதே மாதிரி நாம வாழைப்பழமும் வைப்போம். இப்ப நிறைய பேர் அந்த வாழைப்பழத்துல ஊதுபத்திய சொருகி வைப்பாங்க. ஆனா கண்டிப்பா அது மாதிரி செய்யவே கூடாது. வாழைப்பழத்துல ஊதுபத்திய சொருகி வைக்க கூடாது. அதே மாதிரி வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், தேங்காய் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைரக்டா அப்படியே பூமியில வைக்க கூடாது. ஒரு தட்டு வச்சு அதுக்கு மேல இந்த பொருட்களை எல்லாம் வச்சு நீங்க வைக்கணும். டைரக்டா அப்படியே நீங்க தரையிலையோ அந்த பூமியில படுற மாதிரி நீங்க வைக்கவே கூடாது. அதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். சரி, இப்போ நாம ஐந்தாவதாக பார்க்கக்கூடியது பூஜை அறையில அலங்கார பூக்கள், அது மாதிரியான பிளாஸ்டிக் பொருட்களாக இருக்கக்கூடிய மலர்களையோ இல்ல வாழை இலைகளையோ நீங்க வைக்கவே கூடாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் மாலையெல்லாம் காஞ்சு போயிடுது அப்படின்னு பிளாஸ்டிக்ல இருக்கக்கூடிய அந்த மாயிலை தோரணம், அந்த பூக்கள் அது எல்லாமே வாங்கிட்டு அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க. கண்டிப்பா பூஜை அறையில சுவாமிகளுக்கு வாசனை நிறைந்த மலர்களைத்தான் நம்ம வைக்கணும்.
பூக்கள்லயே நம்ம வாசனை இல்லாத பூக்களை வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்றோம். அப்போ பிளாஸ்டிக்ல இருக்கக்கூடிய அந்த பூக்களை வைப்பது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் நீங்களே சொல்லுங்களேன். நீங்க அலங்காரத்திற்காக வைக்கிறீங்கன்னா உங்க வீட்டுல வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. பூஜை அறையில முடிந்த வரைக்கும் நீங்க இந்த பிளாஸ்டிக்ல இருக்கக்கூடிய பொருட்களை, அலங்கார பொருட்களாக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பா அதை வந்து தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆறாவதாக பார்க்கக்கூடியது, சுவாமி படங்களை வடக்கு பார்த்து நாம வைக்கக்கூடாது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, வடக்கு பார்த்து வைக்கலாம், அது நல்லதுதான் அப்படிம்பாங்க. கிடையவே கிடையாது. சாமி படங்களை நீங்க வடக்கு பார்த்து வச்சீங்க அப்படின்னா சாபம் உண்டாகும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. கண்டிப்பா அப்படி நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா மாத்தி வச்சுக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. அதற்கு அடுத்தது, நாம பூஜை செய்யும் பொழுது தேங்காய் உடைப்போம். இந்த தேங்காய் உடைக்கிறதுல நிறைய பேருக்கு சந்தேகம். தேங்காயை நீங்க 2ஆ உடைச்சிட்டீங்க, அது 2ஆ உடையுது, பிரச்சனை இல்லை, கடவுளுக்கு சாத்து நீங்க வழிபாடு செய்யலாம் படைச்சு. அதே இது தேங்காய் 2க்கு மேல் 3 துண்டுகளாகவோ 4 துண்டுகளாகவோ உங்களுக்கு உடைந்து விட்டது அப்படின்னா அதை கடவுளுக்கு படைக்கவே கூடாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்காய் அழுகிருச்சு அப்படின்னாலும் அதை கடவுளுக்கு படைக்க கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, தேங்காய் அழுகி விட்டதுன்னா அது வந்து கெட்ட சகுனம், அப்படி செய்யக்கூடாது. அது கிடையாது. தேங்காய் அழுகிடுச்சு அப்படின்னா ஏதோ உங்களுக்கு வரப்போகிற அந்த பிரச்சனைகளை உணர்த்தும் விதமாகத்தான் அது அப்படி இருக்குமே தவிர ரொம்ப நீங்க பயந்துக்கலாம் வேண்டாம். நீங்க வேற தேங்காயை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். 8ஆவதாக, விளக்கு ஏற்றும் பொழுது, இது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம். நீங்க தீபம் ஏத்துறீங்க, முதல்ல எண்ணெய் இல்லைன்னா நெய் எதை ஊத்துறீங்களோ அது ஊத்திட்டு அதற்கப்புறமாக திரியை போட்டு நீங்க தீபம் ஏற்ற வேண்டும். முதல்லயே திரிய போட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை ஊத்தி நீங்க தீபம் ஏற்றக்கூடாது. தீபம் ஏத்திட்டீங்க, இப்போ ஏத்தின பிறகு அதுல வந்து பூக்கள் விழுந்துருச்சு, இல்லைன்னா வேற ஏதாவது தூசி விழுந்துருச்சு, இல்ல திரிய தூண்டி விடணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய டைரக்டா கைகளை பயன்படுத்தி செய்யக்கூடாது. வேறு ஏதாவது தீக்குச்சி அது மாதிரி ஏதாவது வச்சுதான் நீங்க திரியை தூண்டி விடணும். அந்த தூசிகளை வந்து எடுக்க வேண்டும். டைரக்டா கைகளை பயன்படுத்தக்கூடாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த திரிகள் வந்து முழுமையாக எரிந்து கருகி விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப ரொம்ப கட்டாயம். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த திரி ஃபுல்லாவே எரிஞ்சிரும், ஆனா அப்படி எரிய விடக்கூடாது. சரி, 9ஆவதாக பார்க்கக்கூடியது, ஈர உடையுடன் பூஜைகள் செய்யக்கூடாது. நிறைய பேர் வந்து கோவில்ல செய்வாங்க, வீட்டுல செய்ய மாட்டாங்க. ஆனா வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா, தலைக்கு குளிச்சுட்டு வந்துட்டு அந்த தலையில கட்டியிருக்கிற அந்த துண்டை கூட அவுக்காது, அப்படியே போய் பூஜை பண்ணுவாங்க. அந்த ஈர துண்டை கட்டி கொண்டு கூட நீங்க பூஜைகள் செய்யக்கூடாது. நீங்க பெண்கள் தலைக்கு குளிச்சுட்டு போய் பூஜை செய்யறீங்கன்னா அந்த முடியில இருந்து தண்ணி சொட்ட சொட்ட நிறைய பேர் அப்படியே போய் பூஜை செய்வாங்க. அந்த மாதிரி எல்லாம் பூஜைகள் செய்யவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். நீங்க குளிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நல்லா தலையை காய வச்சுட்டு தலையை அப்படியே விரிச்சு போடாம பின்னி போட்டுட்டு, இல்லைன்னா ஒரு முடிச்சு ஒன்று நுனி முடியாவது கட்டிட்டு நீங்க போய் பூஜை செய்யலாம். ஈர உடைகளை அணிந்து கொண்டு வீட்டில் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் பூஜைகள் செய்யவே கூடாது. அதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 10ஆவது, நம்ம பூஜைகள் செய்யறோம். இப்ப நிறைய வீடுகள்ல 2 வாசல்கள் வைத்து கட்டியிருக்கிறாங்க. ஆனா அப்படி 2 வாசல்கள் இருக்குதுன்னா பின்வாசலை சாத்திட்டு தான் முன்வாசலை திறந்து வைத்து நீங்க பூஜைகள் செய்யணும். ஏன்னா அதுதான் தர்மம். நம்ம முன்வாசல்ல இருந்து வந்த தெய்வம் பின்வாசல் வழியா வெளியில போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முன்வாசலை திறந்து வைத்து பின்வாசலை சாத்தி கொண்டுதான் நீங்க பூஜைகள் வந்து செய்ய வேண்டும். அதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நான் எனக்கு தெரிந்த விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்லி இருக்கிறேன். எனக்கு தெரியாத விஷயங்களும் இருக்கலாம். உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை என்னோட கமெண்ட்ஸ்ல பகிர்ந்துக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.